சமீபத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டா அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் மன்னிப்பு கேட்டா ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அது படம் இல்லை, ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. என்னது, எம்ஜிஆரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணினாங்களான்னு நீங்க கேட்கறது புரியுது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரியாரை நான்சென்ஸ் என்று சொன்னதற்கு அவர் சென்னை வரும்போது கருப்பு கொடி காட்டுவதென்று முடிவானது. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாணவர்கள், கலைஞர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. போலீஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கியமானவர்களை கைது செய்தனர். எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் இருந்திருந்து இரவு வந்தவரை அடுத்த நாள் அதிகாலை போலீசார் கைது செய்து மயிலாப்பூர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு எஸ்விஎஸ்ஆரும் இருந்தார். இருவரையும் விடுதலை செய்ய உறவினர்களும் சக்கரபாணியும் முயற்சி செய்தனர். முதல்வர் பக்தவசலத்திற்கு கூட கோரிக்கை வைக்கப்பட்டது. இறுதியில் கைதானவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. அதற்கு யாரும் உடன்படவில்லை. ஆனால்